ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப் தாங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா 50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 14 தான் இன்னைக்கு. பட் வந்து சீட் டேவா ஆயிடுச்சுங்க. ஸோ முக்கியமான இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுங்க. ஸோ அங்கே தான் போகிறோம். ஸோ பட் பரவாயில்ல, இன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணுறேன்றதை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலைல எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணுறேங்க. 60.50 வந்து இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கும், ஓகேன்னு இருந்துச்சு. பட் இன்னைக்கு சீட் டே பண்ண போகிறோம். ஒரே ஒரு பிளாக் காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு சுடு தண்ணி அவ்வளோதான், வித்தவுட் சுகரில் வந்து குடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. காஃபியெல்லாம் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு அப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் ஆம்லேட் பண்ணிக்கலான்ட்டு டக்குன்னு தலையெல்லாம் குளிச்சுட்டேன் பாருங்க. அதுக்கப்புறமா போயிட்டு என்னது கர்லி ஹேர் எப்படி இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு சுருட்டு போயிருக்கு பாருங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை அடைச்சி ஊற்றி ஆம்லேட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா காஃபியும் அது கூடயே வச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தான் ஆம்லேட் போட்டேங்க. ஸோ அது கொஞ்சம் பிஞ்சிருச்சு. அவசரமாக போட்டு கொடுத்துட்டு வேலையை டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, அதனால தான். அப்புறமா கிளம்பணும்ல, அதுதான். அப்புறமா எனக்கு 2 ப்ரௌன் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட ஆம்லேட் வச்சு காலை பிரேக்ஃபாஸ்ட்டை நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இவருக்கு தோடு ஈடு போடாமல் என்னம்மா இருக்கேன்னு பாருங்க. அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சரின்னு கிளம்பியாச்சுங்க. சூப்பராக கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கே டைம் எடுத்துருச்சு. நாங்கள் ஜோதி ஃபேமிலி, அந்த ஜோதி அவங்களோட கார்லேயே நாங்கள் எல்லாருமே கிளம்பியாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் அவங்களாம் அம்மாச்சியெல்லாம் ஃபஸ்ட்டு முன்னாடியே போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்தால் சூப்பராக வந்து தாய்மாமா சீர் கரெக்டான டயத்துக்கு நாங்களும் அட்டன் பண்ணிட்டோம். இங்கே பாருங்களேன், சூப்பராக வந்து எங்களையும் தூக்குறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. சரின்னு போயிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சு செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா சீர் கொண்டு வந்துகிட்டு இருந்தோம் அவங்களோட சேர்ந்து. அதுக்கப்புறமா அங்கே கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு அகெயின் வந்தாங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோங்க. எப்படி இருக்குது எனக்கு சாரீ என்ன மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ப்ரீ ப்ளீட் வச்சுலாம் இல்லை, கட்டலை, நானாக தான் கட்டினேன். டைம் ஆகிடுச்சு வேறு. ஸோ அதனால தான். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லிவிடுங்க. எனக்கு அதுதான் அதே ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா செம்மையாக வந்து சீரெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு, அவ்வளோ ஹாப்பியாக. ஏன்னா இதெல்லாம் நம்ம டெல்லியில் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் இல்லை. எங்களோட ஃப்ரெண்ட், அதாவது சோனியான்னு சொல்லிட்டு, அவங்க ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு 5 பேர் இருப்போம் இல்லையா. ஸோ அவங்க தான், அவங்களோட பொண்ணுக்கு தான் வந்து. ஸோ அதனால தான் வந்து அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. சீர் அவங்களோட தான் தூக்கிட்டு வந்தது, அதாவது தாய்மாமா சீர். அப்புறம் நாங்களுமே வந்து கொஞ்சம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதையும் நம்ம தட்டு பரப்பணும். ஃபர்ஸ்ட் தாய்மாமா சீர் தானே ஃபர்ஸ்ட்டு, சரிங்களா அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து மோளம் கொட்டிட்டு டான்ஸ் பண்ண சொல்கிறாங்க. நான் ஜோதி அதுக்கப்புறம் அந்த அந்த சடங்கு வைக்கிற பொண்ணோட அக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லோரும் நாங்கள் செம்மையாக டான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஃபங்க்ஷன். அதாவது சடங்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா இப்போ வைக்கிறாங்க, முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சடங்கு வந்து முடிஞ்சிடுச்சுங்க. அதாவது முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஏஜ் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ வந்து சடங்கு வச்சாங்க. செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டத்தை போட்டாச்சு மோளத்தில். அதுக்கப்புறமா வந்து சரி போதுன்ட்டு அப்புறம் வந்தாச்சு. சீரை தூக்கிக்கிட்டே அவங்க வந்து இங்கே வந்து டெல்லியில் இதுதாங்க கல்ச்சரு. ஸோ அதுதான் வந்து செம்மையாக வந்து நாங்களும் ஆடிட்டே இருந்தோம். சூப்பராக நல்லா இருந்துச்சு அந்த வைப்பு ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஸோ நல்லா வந்து அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நாங்கள் வந்ததும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் நானும் ஜோதியும் தான் எங்களையும் ஆட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நிப்பாட்டவே விடலை எங்களை. ஆடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சரி சீரிய வச்சுட்டு நாங்களும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பூ ஒரு சைடு கிடக்குது, அங்கிட்டு ஒரு கிடக்குது. எப்படி இருக்குது இது பாருங்களேன், என்னோடய ஹேர் ஸ்டைலு பறந்துருச்சுங்க. அப்புறமா தலையில் தூக்கிட்டு போனோம் ஊரில் பாரியே, செம்மையாக இருந்துச்சு. ஏதோ ஒரு மாதிரி செம்ம வைப்பாக இருந்துச்சுங்க, சூப்பராக. அப்புறமா எங்களோட தட்டுங்க, பழத்தட்டு நான் வச்சுருக்கிறது. அப்புறம் அம்மாச்சி வந்து கொண்டு வர தட்டில் சேலை, அதுக்கப்புறம் அந்த மேக்கப் திங்ஸ் எல்லாமே வச்சு பண்ணுவோம்ல, கண்ணாடி அதெல்லாமே அதில் இருந்துச்சு. ஸோ அதையும் வச்சு செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாச்சு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஜோதி அவங்களும் வந்து தட்டு. அதுக்கப்புறமா ஜோதியோட நாத்தனார், அவங்களும் எங்களோட ஃப்ரெண்டு தான். அவங்க வந்து பூஜா, அவங்களுமே வந்து தட்டு. ஸோ நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாமே சேர்ந்து தட்டு கொண்டாந்து வச்சு சூப்பராக வந்து சீர் செலுத்தினோம். சூப்பராக இருந்துச்சுங்க, பயங்கரமாக சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி இந்த தான் வந்து அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்க பாருங்களேன், க்யூட்டாக இருக்கும் சூப்பராக. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணி விட்ருந்தாங்க சூப்பராக மேக்கப்பு. அப்புறம் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். சில பேர் எடுக்க தெரிலங்க, அதான் வீடியோ ஆட்டி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், சூப்பராக வந்து தாய்மாமா 3 பேரும் மாலெல்லாம் போட்டு நல்லா வந்து ஃபங்க்ஷன் பண்ணாங்க, நல்லா இருந்தது. ஸோ நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நின்றுட்டு. அப்புறமா நாங்கள் 2 பேரும் வந்து
பேசிக்கிட்டே இருக்கிறோம் கலகலகலன்னு ஜாலியாக. அப்புறமா ஒய்ஃப் வந்து போயிட்டு அப்புறமா அவங்களும் வந்து பண்ணணும்ல அத்தை அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா நாங்களும் சரி ஒவ்வொரு ஆளாக பண்ணுவோம்ல அந்த மாதிரிட்டு அப்புறம் நானுமே வந்து போயிட்டு ஆம், அந்த பூவெல்லாம் தூவி இதெல்லாம் பண்ணி ரொம்ப நல்லா வந்து பண்ணிட்டோம். சூப்பராக வந்து இருந்துச்சுங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த கியூட் பொண்ணு ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா என்னையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் ரொம்ப கனெக்டடா இருக்கும். ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஆலாத்தியெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு சூப்பரா. அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா? ஸோ ஃபேமிலியா ஸோ அது மாரிலாம் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா விளக்கு எல்லாம் கொண்டு போய் பாப்பாவ உள்ள வைக்க சொல்லி நல்லா பண்ணாங்க. டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஊர் சைட்லாம் வேற மாரி பண்ணுவாங்கல்ல, இங்கே வேற மாதிரி. வெஜிடேரியன் ஃபுட்டுங்க. சாப்பாடு, சாம்பாரு, பொரியல், கூட்டு, அப்பளம், பாயாசம்னு சாப்பாடுங்க. சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு சீட் டே தான் பரவால்ல. என்ன பண்ணுறதுங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதனால் அப்புறமா நாங்களும் பரிமாறுறதுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து அடுத்தடுத்த ஆள் வரும்போது டைம் இருக்கும் பாவம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் எல்லோரும் வந்து சூப்பராக பரிமாறணும். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேரும் வீடியோஸ் பேசுகிற மாதிரியே வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இது எங்களுக்கு தெரியாத மாதிரிலாம் இல்லை, நாங்கள் எடுக்க சொல்லி தான் காமெடியாக பேசிகிட்டு இருந்தோங்க சூப்பராக. அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸு நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேங்க. டைம் ஆயிடுச்சுன்ட்டு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதனா இப்போ நான்வெஜ் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கிட்டே வந்து வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா சரி கட் பண்ணி வச்சுட்டு சிக்கன் வாங்கிட்டு வர போயிருந்தாங்களா, ஸோ அதுக்குள்ளே நாங்கள் வந்து கொஞ்சம் போய் மோமோஸ் சாப்பிட்டு வந்துரலான்ட்டு கிளம்பியாச்சுங்க கடைக்கு. போயிட்டு டக்கு டக்கு டக்குன்னு மோமோஸ் சாப்பிட்றதுக்கு தான் வந்தோம். போயிட்டு மோமோஸ் வந்து அவனுக்குள்ள கடை அவங்க மெயினான இடத்துல தான் இருக்காங்களா, அங்கே ஆப்போசிட் ரோட்லேயே இருந்துச்சு. சரி பிள்ளைங்களுக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்த மாதிரி நாங்களாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்தோம். வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா சமையல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோம். நல்லா 3 பேரும் பேசிக்கிட்டே சமைச்சோங்க. அவங்க தாய்மாமா ஒய்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா சமைச்சாங்க. நம்மளும் சேர்ந்து சேர்ந்து சமைச்சிட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சமைக்கிறது. சிக்கன் தான் வந்து பண்ணுறோம். அவங்க எல்லாமே இந்த மசாலா வதக்கி எல்லாமே அரைச்சி கொடுத்துட்டாங்க. இனி நம்ம ஜஸ்ட் தாளித்து சிக்கனையும் வதக்கி விட்டுட்டு அந்த அந்த மசாலா பேஸ்ட்டை போட்டு நம்ம வதக்குறது. ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருந்தோம். நல்லா நிறைய குவான்டிட்டியாக நான்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் செய்கிறது. ஏன்னா இவ்வளோ பேர் சேர்ந்து நல்லா இருக்கும்ல அது ஒரு மாதிரி சூப்பராக வந்து இருந்துச்சுங்க. சமையல் நல்லா பண்ணியிருந்தோம். அது நல்லா காரசாரமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்றை போட்டு நல்லா அன்றைக்கி வச்சாச்சுங்க. இவங்க தான் அவங்க தாய்மாமா ஒய்ஃபு. அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ அதான் எல்லாருமே சேர்ந்து பண்ணோங்க. நல்லா இருந்தது அது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த மசாலாவை எடுத்து அப்படியே அந்த தண்ணி குழம்பு மாதிரி வச்சுட்டு அந்த சிக்கன் எடுத்து பிரட்டிடலான்னு அதையும் பண்ணிட்டு அப்புறமா இங்கே சைடில் நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நல்லா பண்ணாங்க. சூப்பராக பரிமாறிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணி அப்புறமா ஒரு ஃபைனலாக ஒரு டான்ஸை போட்டாச்சுங்க. டான்ஸ் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான டான்ஸுங்க. சூப்பராக வந்து குத்தியாச்சு. ஒரு 4 பாட்டை போட்டு. ஆமா. அப்புறமா சூப்பரா இருந்துச்சா, சரி அந்த பொண்ணுங்களும் ஆடுங்க, ஆடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்களா, ஆடாமலே இருந்தோம். அப்புறமா ஆடி அவங்களையும் வந்து நல்லா ஹாப்பி பண்ணியாச்சு. நம்ம இருக்கிற இடம் எப்பவுமே கலகலப்புன்னு தாங்க இருக்கும். அப்படிதாங்க நானுமே இருப்பேன். இல்லாட்டினா எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அவங்கள்ட்டலாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. பாய்ன்னு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபங்க்ஷன் வச்சவங்க இவங்க தான். ஸோ நிறைய ஃபோட்டோஸில் அவங்க வந்து ஃபங்க்ஷனில் என்னால் இருக்க முடியல. ஸ்டேஜில் உள்ளதெல்லாம் நான் ஷார்ட்ஸில் வந்து வேணால் ஷேர் பண்ணுறேன். ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தாங்க இன்னைக்கு டே வந்து சீட் டேவாக ஆயிடுச்சு. சரிங்களா? நாளையிலேருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ இந்த விளாக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. பாய். See you. நாளைக்கு பார்க்கலாம்.